மக்களே ரீசெண்டாக எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் நம்ம மகேஷ் பாபு நடிக்கிற படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பிரம்மாண்ட ஸ்டேஜ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எவ்வளோ கோடி செலவாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 கோடிக்கு மேலே அந்த ஈவெண்ட்டுக்காக மட்டும் செலவு பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இருக்கிற நிறைய வளர்ந்து வர பெரிய ஹீரோக்களோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கோடியிலேருந்து 30 கோடி தாங்க அந்த படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே இவ்வளோ பெரிய செலவு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் எவ்வளோ கோடி கிராஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பிளான் பண்ணுறது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே இந்த திரைப்படம் கலெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த மாதிரி பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு பிரம்மாண்டமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன்ல ஸ்ருதிஹாசன் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்காக இவங்க 1 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க. சரி, இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1200 கோடி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த திரைப்படம் முதல் நாள் மட்டும் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன் இந்த படத்துக்காக கான்ஃபிடென்ட்டா இவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜமௌலி அவர்களும் விஜயேந்திர பிரசாத் அப்படிங்கிறவங்களும் ஸ்கிரீன் பிளேக்காக மட்டும் கிட்டத்தட்ட 4 வருஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 4 வருஷம் கிட்டத்தட்ட எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்காம இந்த படத்துக்காக மட்டுமே இவங்க பியூராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த திரைப்படத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜமௌலி அவர்களின் திரைப்படத்துக்காக 200 கோடி ரூபாய் சம்பளமாக வாங்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது.